பிரபஞ்சம் ஒரு காஸ்மிக் ரீசெட் மூலம் துடைக்கப்பட்டதற்கு முன், நோவா தனது கப்பலுக்கான முதல் ஆணியை அடிக்கும் முன், பூமி உயிரினங்களால் நிரம்பி வழிந்திருந்த ஒரு இடமாக இருந்தது. மக்கள் சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், காதலித்தார்கள், திருமணம் செய்தார்கள், குழந்தைகளை பெற்றார்கள், பேரரசுகளை கட்டினார்கள், போர்களை நடத்தினார்கள். வேறுவிதமாக சொன்னால், அப்போது உலகம் நம்முடைய உலகைப் போலவே சாதாரணமாக தோன்றியது. ஒரு நாள் அதெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் அந்த மக்கள்தான் யார்? நாம் பெரும்பாலும் அவர்கள் விட்டுச் சென்ற மகத்தான கல் நினைவு சின்னங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் இரத்தமும் மாம்சமும் கொண்ட அந்த மனிதர்கள் கருணை உள்ளவர்களா அல்லது கொடூரர்களா? வித்தியாசமானவர்களா அல்லது ஞானிகளா? பதில்கள் வேதங்களில் புதைந்திருக்கின்றன. புனர்கால உலகின் பாவங்களும் அழிவுகளும் உண்மையானவை மற்றும் தீவிரமானவை என விவரிக்கின்றன. ஒரு அற்புதமான நீண்ட ஆயுளால் ஒன்றுபட்ட நாகரிகத்தை கற்பனை செய்து பாருங்கள். மக்கள் நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார்கள். ஆதாம் 930 ஆண்டுகள் வாழ்ந்தார். மெதுசேலா 969 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதில் யாருக்கும் ஆச்சரியமில்லை. இப்படிப்பட்ட ஆயுள் பல தலைமுறைகளை ஒரே நேரத்தில் வாழச் செய்தது. எண்ணற்ற சந்ததிகள், தலைமுறை தலைமுறையாக பரிமாறப்படும் பெரும் அறிவு. ஆனால் அதே நேரத்தில் தீமை பரவுவதற்கும் ஊழல் பெருகுவதற்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் இருந்தன. அப்படியானால் புனர்காலத்திற்கு முன்பு பூமியில் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள்? பண்டைய மக்கள் தொகை கணக்குகள் இல்லை, பழங்கால சமூக ஊடகங்களும் இல்லை. ஆனால் நவீன கணக்கீடுகள் மற்றும் வளர்ச்சி மாதிரிகள் அடிப்படையில் மதிப்பீடுகள் 750 மில்லியனிலிருந்து 4 பில்லியன் பேர் வரை இருப்பதாக கூறுகின்றன. அது ஒரு கிராமம் அல்ல, அது ஒரு சூப்பர் நாகரிகம். அவர்கள் வானளாவிய கட்டிடங்களை கட்டவில்லை எனலாம். ஆனால் நகரங்கள், இராச்சியங்கள், கலை, அறிவியல், இசை, கலாச்சாரம் இவை அனைத்தும் இருந்திருக்கலாம். ஆனால் அனைத்தும் அழிந்துவிட்டன. ஒரு கணினியின் ஹார்ட் டிரைவ் அழிக்கப்பட்டது போல. அது பெரியதாக தோன்றலாம், ஆனால் அவர்களின் நீண்ட ஆயுளை நினைவில் கொள்ளுங்கள். மக்கள் 900 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து 500 வயதில் குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் 3 முதல் 4 பில்லியன் மக்கள் தொகை இருந்திருக்கலாம் என்பதில் ஆச்சரியமில்லை. இன்று பலரும் 35 வயதிற்குள் குழந்தைகள் இல்லை எனில் கவலைப்படுகிறார்கள். ஆனால் புனர்கால வெள்ளத்திற்கு முன் வாழ்ந்த பெண்கள் 535 வயதிலும் குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். மேலும் உலகம் முடிவை நோக்கி செல்கிறது என்பதையே அவர்கள் உணரவில்லை. மத்தேயு எழுதிய போல அவர்கள் சாப்பிட்டும் குடித்தும் கல்யாணம் செய்து கொண்டும் இருந்தார்கள். ஆனால் உண்மையில் அது எப்படிப்பட்ட உலகம்? வன்முறை, ஊழல், முழுக்க குழப்பம், உள்ளிருந்து அழுகிய மனித சமூகம். அவர்கள் வெளிப்படையாக அதிசயங்களை அடைந்திருந்தாலும் அவர்களின் தொழில்நுட்பம் பற்றி எங்களுக்கு தெளிவான தகவல் எதுவும் இல்லை. ஆனால் நூற்றாண்டுகளாக வானத்தையும் பூமியையும் தங்களையும் ஆராய்ந்த அவர்கள் அறியாமையில் இருந்தவர்கள் அல்ல. வேதம் சொல்கிறது, கையின் தன் பக்கத்து ஒரு நகரம் கட்டினான். ஆனால் அதே வேதம் மனிதர்கள் ஆன்மீக ரீதியில் மிகவும் கீழ்நிலைக்கு சென்றதால் கடவுள் வானத்தின் கதவுகளை திறந்த